கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். கடந்த வருஷமெல்லாம் கண்ணீரும் கவலையும் அவமானமும் நிந்தைகளும், இனிமேல் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்தில் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு நான் உனக்கு தருவேன், இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம். வேர்ல்ட்லி பிளஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ரெண்டுமே நமக்கு அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்று ஆசீர்வதிப்பேன், உலக வாழ்க்கையிலும் ஒன்று ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷத்துல நீங்க 2 பக்கமும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியே உலக காரியத்துல 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதனையும் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 கர்த்தர் கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம். ஒன்று 2 மடங்கு ஆவியின் வரம், 2வது 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபு ஒரு பெரிய செல்வந்தர், ஏராளமான சொத்துக்கள், மிருக ஜீவன்கள், ஆசீர்வாதம், சொத்துக்கள், அந்த தேசத்திலேயே பிரபலமான மனிதர். அவருக்கு 10 பிள்ளைகள், 7 குமாரர், 3 குமாரத்திகள், ஒரு குறைவில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தார். சாத்தான் அவருக்கு விரோதமாய் எழும்பினான். எழும்பி ஆண்டவரை தூண்டுகிறான், சவால் விடுகிறான். இந்த யோபுவை அழிப்பதற்கும் நஷ்டம் உண்டாக்குவதற்கும் அவன் தூண்டுதலை உண்டாக்கி சோதிப்பதற்கான அனுமதியை ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அதனால யோபு ஒரே நாள்ல தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரும் ஒரே நாளை இழந்து விட்டார். 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல விபத்துல மரிச்சு போறாங்க. வீடு இடிந்து விழுந்து ஒரே நாள்ல 10 பிள்ளைகளும் மரித்து விடுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டார் ஒரே நாள்ல. அடுத்த கொஞ்ச நாளையில சரீரம் நோயினால் தாக்கப்படுகிறது. சருமம் எல்லாம் நோயினால் தாக்கப்பட்டு அழுகி நாற்றம் எடுக்கிறது. அவரால் உடை உடுத்திக் கொள்ள முடியவில்லை. அறையிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய செல்வந்தன். சொத்துக்களை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, மதிப்பு மரியாதையை இழந்து, அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் அவரை கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமானாகிய யோபு பரிகாசம் பண்ணப்படுகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிந்தை, அவமானம், நெருக்கத்திற்குள் ஆக்கப்பட்டு விட்டார். இப்ப வெளியே என்ன, எப்படி நாம் மக்களை சந்திப்பது? முடியாத நிலைமை, அவமானம், இழந்து போன நிலைமை. அதே யோபை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த இடத்தில் அவமானப்பட்டாரோ அதே இடத்தில் கர்த்தர் மறுபடியும் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். யார் அற்பமா பேசினார்களோ அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். காரணம் என்ன? 2 காரியம். ஒன்று, யோபு 1:21 சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் இழந்து போன சமயத்தில் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறை சொல்லல. எல்லாம் நல்லா நடக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப சுலபம். தோல்வி வரும்போது, நெருக்கம் வரும்போது, அவமானம் வரும்போது, பாடுகள் வரும்போது, என் இயேசு நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம்னு உங்களால சொல்ல முடிகிறதா? அவரை துதிக்க முடிகிறதா? அவரை புகழ முடிகிறதா? ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம், ஏன் எனக்கு அப்படி நடந்தது? நான் ஊழியம் செய்யலையா? ஊழியத்துக்கு கொடுக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலையா? தசம்பாகம் கொடுக்கலையா? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? கேள்வி கேட்கிறோம். யோபு கேள்வி கேட்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறாரு, எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2020 உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்ப முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிக்கணும். கேள்வி கேட்காதபடி, ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாதபடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசம். நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு அனுபவம். யோபு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டார். பிள்ளைகளை இழந்துட்டார், சொத்துக்களை இழந்துட்டார், சரீர சுகத்தை இழந்துட்டார், மதிப்பு மரியாதை இழந்துட்டார், நிந்தை அவமானம், அப்படியே வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? ஏன்னா தன்னுடைய சொத்துக்களை விட, தன் பிள்ளைகளை விட, தன் சரீரத்தை விட ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். ஆண்டவர் மேல அதிக அன்பு வச்சாதான் உங்களால் அப்படி சொல்ல முடியும். நீங்க உலக காரியத்தை நேசித்தா அதுல பாதிப்பு வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பிள்ளைகளை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய பிசினஸ் நீங்க அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பிசினஸ்ல பாதிப்பு வரும்போது ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எதன் மேல அதிக அன்பு செலுத்துறீங்களோ அதுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா எல்லாவற்றையும் விட ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுடைய வாயில முறுமுறுப்பு வராது, கேள்வி வராது, எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த 2020 வருடம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட நான் இயேசுவை தான் அதிகமாய் நேசிப்பேன் என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அநேக வருஷத்துக்கு முன்னால ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு குடும்பத்தார் என்னை வந்து சந்தித்தார்கள். அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அந்த ஊர்ல எல்லாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ஒரு கிறிஸ்தவ கூட இல்லாத போது இவங்களுக்கு யாரோ இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமா ரட்சிக்கப்பட்டு பக்கத்து ஊர்ல ஒரு சர்ச் இருக்குது, அங்கதான் போவாங்க. ஏன்னா இவங்க ஊர்ல சர்ச்சு கிடையாது. இவங்க தான் முதல் கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால பக்கத்து ஊருக்கு சர்ச்சுக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமான குடும்பமா போயிட்டு வருவாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க, என்னடா இது, நம்ம ஊர்ல எல்லாரும் நம்ம ஒரே மதத்தை சார்ந்தவங்களா இருந்தோம், இப்போ இவங்க இயேசுன்றாங்க, பாட்டு பாடுறாங்க, வீட்டில் ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்குன்னு வெளியூர் போகிறாங்க, இது சரிப்படாது. நாளைக்கு இவங்க நம்ம ஊர் விசேஷங்களில் பங்கு பெற மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஊர் கூட்டம் போட்டாங்க. ஊர் கூட்டம் எல்லா பெரியவங்களும் ஒன்று கூடி ஊர் கூட்டத்தில் விசாரணை, வழக்கு விசாரணை மாதிரி இந்த குடும்பத்தை வர சொல்லிட்டாங்க. இவங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் போய் நிற்கிறாங்க. ஊர் கூட்டத்தில் பேசுகிறாங்க, நம்ம ஊரில் நம்ம எல்லாம் ஒரே மதத்தை சார்ந்தவங்களா இருந்தோம், நீ இப்போ இயேசுன்ற, வீட்டில் ஜெபம் பண்ற, சர்ச்சுக்கு போற, நீ பக்கத்து ஊருக்கு போற, இது சரியா வராது. நீ அதனால மதம் மாறிடு, அதனால அதெல்லாம் வேண்டாம், விட்டுற, இயேசெல்லாம் வேண்டாம். இவர் சொல்றாரு, நான் மதம் மாறல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு எனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்த கடவுள்ன்றதை அறிந்து கொண்டேன், என் பாவத்துக்காக தன்னை பலியாய் கொடுத்தார், அவர் மூலமா எனக்கு பாவ மன்னிப்பு, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குது, பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன், எவ்வளோ பாவ பழக்கத்தில் இருந்தேன், இயேசு விடுதலை ஆக்கி எனக்கு பரிசுத்தம் தந்திருக்கிறார், சமாதானம் கொடுத்திருக்கிறாரு, அதனால அவரை நான் விட முடியாது. நான் உங்களை நேசிக்கிறேன், நம்மெல்லாம் ஒரே ஊரு, உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை விட்டு பிரிந்து போகலையே, அதெல்லாம் முடியாது, இங்கே இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா உன்னை ஊரை விட்டு அனுப்பிடுவோன்றாங்க. அவருக்கு சொந்த வீடு அங்கே இருக்குது. அப்போ மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. சொல்லிட்டாரு, இல்லை, இயேசு எங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு ஆண்டவர், அவரை நாங்கள் நேசிக்கிறோம், அவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு, சமாதானம் தந்திருக்கிறாரு, அவரை விட முடியாது. அப்போ உடனே சொல்லிட்டாங்க, சரி அப்படின்னா உன்னை ஊரை விட்டு விலக்கி வைக்கிறோம், இனிமேல் இந்த ஊருக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த ஊரில் எந்த வீட்டில் நல்லது போலது நடந்தாலும் நீ வரக்கூடாது, உங்கள் குடும்பத்தார் வரக்கூடாது, உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் நாங்கள் வரமாட்டோம், இந்த ஊரில் இருக்கிற கடையில் உனக்கு பொருள் கிடைக்காது, எங்கள் உள்ள கடையில் நீ பொருள் வாங்க முடியாது, இந்த ஊர் கிணத்துல நீ தண்ணி எடுக்க முடியாது, ஊர் கட்டுப்பாடு, ஊரை விட்டு உன்னை விலக்கி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால
இதுதான் எங்களுக்கு கிடைச்சா இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், அதற்கும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊரில் யாரும் இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. கடையில் சின்ன பிள்ளைகள் அனுப்புனா கூட பொருள் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது. பக்கத்து ஊரில் போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனியாக இருந்த போதிலும் தினம் மாலையில் அவங்க வீட்டில் கூடி சந்தோஷமாக பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு பாடுவாங்க. ஊரே ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் ஒதுக்குனாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அழுது கொண்டு இருக்கல. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மையில நாங்கள் அன்பு வச்சதுக்காக வந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லா துதிக்க ஆரம்பிச்சாங்க, சோர்ந்து போகல, எல்லாவற்றிற்காக ஆண்டவரை துதிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு காரியம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. பிள்ளைகள் பக்கத்து ஊர் ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துட்டோம். பக்கத்து ஊரில் போய் பொருள் வாங்கிட்டு வருவோம். எங்கள் ஊருக்குள்ளே எதுவும் வாங்க முடியாது. எங்கள் வீட்டில் நல்லது பொல்லது நடந்தால் யாரும் வராட்டாலும் பரவாயில்லை, அந்த சபையில் இருக்கிற சில விசுவாசிகள் எங்களுக்கு பழக்கம், அவங்க வருவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, தண்ணீர். குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பல மைல்கள் நாங்கள் போய் பக்கத்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். எங்கள் ஊர் கிணத்துலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்து ஊர் ரொம்ப தூரம் போய் குடத்தில் தண்ணி சுமந்து கொண்டு வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு தோட்டம் இருக்குது, எங்களுக்கு ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, நாங்கள் ஒரு கிணறு தோண்டுறோம், அதை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னால் ஆளை கூட்டு வந்து கிணறு தோண்டினாங்க. இதில் தண்ணி இருக்கணும் ஆண்டவரே, தண்ணி இல்லைன்னா கஷ்டம்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோபிச்சு தோண்டுனா சில அடிகள் தோண்டின உடனே தண்ணீர் பீரிட்டு வந்தது. அந்த கிணத்தோட்டம் சொன்னாங்க, ஒரு நீரூற்று இருக்குது இந்த இடத்துல, தண்ணீர் பீரிட்டு அடித்தது. நல்ல அழகான ஒரு கிணறு கட்டினாங்க. தண்ணீர் மேலே வரைக்கும் எப்போவுமே குறையாமல் இருக்கும், தண்ணீர் செழிப்பு. ஏன்னா அதில் ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருந்தார். இப்போ தண்ணீர் பிரச்சனை இல்லை. யாரும் எங்கிட்ட பேச மாட்டாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தோம், வருத்தப்படலை. அவங்க எங்கள் சகோதரர்கள், எங்கள் சகோதரிங்க, எங்கள் ஊருக்காரங்க. அவங்க என் மேலே ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, பரவாயில்ல. அவங்களும் எங்கள் சகோதர சகோதரி தான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம். எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவரை முறுமுறுக்கலை, குறை சொல்லலை, துதித்து கொண்டே இருந்தோம். அந்த வருஷம் மழை பெய்யலை, பஞ்சம். மழை பெய்யாததுனால ஊருக்கே தண்ணி கொடுத்த கிணறு வற்றி போய்விட்டது, வறண்டு போய்விட்டது, தண்ணி இல்லை. ஆனால் இவங்க வீட்டு கிணத்துல மாத்திர நல்ல நீர் ஊற்ற தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, ஐயா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னையா நடந்ததுன்னு கேட்டேன். ஊருக்குள்ள எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் கிணத்துல தண்ணி இல்லை, அவன் வீட்டு கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குது. அவன் கும்பிடுற சாமி அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு நமக்கு தான் தண்ணி இல்லை, என்ன பண்றது? பக்கத்து ஊர்ல போய் ஊரே இப்போ பக்கத்து ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணிக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசினாங்க, நம்ம அவன்கிட்ட தண்ணி கேட்கலாம். ஒரு நாள் சில மனிதர்களை அனுப்பினாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களை ஊரை விட்டு விலக்கிட்டோம், அதனால உங்கள் கிணத்துல தான் தண்ணி இருக்குது. நம்ம ஊரில் தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறோம், உங்கள் கிணத்துல செழிப்பான தண்ணி இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களா? உடனே இவர் சொன்னார், என் கிணறு நம்ம ஊருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், யார் வேணாலும் வந்து தண்ணி எடுக்கலாம். இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், இது இயேசு கொடுத்த ஆசீர்வாதம், யாருக்கும் தடை கிடையாது, யார் வேணாலும் வந்து எடுங்க. ஊரே தண்ணி எடுக்கிறாங்க, தண்ணி குறைந்து போகவில்லை. அவர் வந்து சொன்னார், என்ன பார்த்து, ஐயா எந்த ஊர்ல நான் அவமானப்பட்டு நெருக்கப்பட்டு அவமானப்படுத்தி அனுப்பினாங்களோ அதே ஊர்ல கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த ஊர் என்னை புறக்கணித்ததோ அதே ஊர் மக்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றினார். யோபுவை எந்த ஊர் புறக்கணித்து கேவலமாய் பரிகாசமாய் பேசினதோ அதே ஊரிலே கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். எந்த மக்கள் மத்தியில் அவமானம் நிந்தைகள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த 2020 கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். வெட்கத்திற்கு பதிலாக 2 ஆசீர்வாதம் வரப்போகிறது.
அவமானத்துக்கு நடுவில், பரிகாசத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரை துதிங்க, என்ன நடந்தாலும் துதிங்க. கடைசியாக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தார். முதலாவது, யோபு இழப்பில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். இரண்டாவது, அந்த பாதிப்புக்கு நடுவில் இருக்கும் போதும் தன்னுடைய சிநேகிதருடைய பாவம் மன்னிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுகிறார். திறப்பில் நின்று மன்றாடுகிறார். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என் நண்பர்கள் தவறுதலா பேசிட்டாங்க, உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி விட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சுயநலமாகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு வேலை கொடுங்க, என் மகளை ஆசீர்வதிங்க, என் மகன் ஆசீர்வதிங்க, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, என் சபை ஆசீர்வதிங்க, சுயநலமாகவே ஜெபிக்கிறீங்களா? இந்த 2020வது வருடம் கிறிஸ்தவர்கள் சுயநலத்தை விட்டு வெளியே வரணும். தேசத்தை நோக்கி பாருங்க, பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி பாருங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுங்கள், மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே திறப்பில் நின்று கதறி ஜெபம் பண்ணுங்கள். உங்க நோய் மாறிடும், உங்களுடைய கேன்சர் மறைஞ்சிரும், ஆஸ்துமா வியாதி வெளியேறிவிடும், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற மரண கட்டுகள் மாறிவிடும். யோபுடைய நோய் மாறுகிறது, அந்த நோயின் கட்டுகள் மாறுகிறது. எப்பொழுது? அவன் மற்றவர்களுக்காக ஜெபித்த போது. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பிரதானமாய் நான் சொல்லுகிறேன், எல்லா மனிதருக்காக ஜெபம் பண்ணுங்க, சுயநலமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிற 138 கோடி மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள அடிமைப்பட்டு நிம்மதி இல்லாம கட்டுகளுக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே என் ஜனத்தை மன்னியும், என் ஜனத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணுங்க. உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க பக்கத்து கடையில வியாபாரம் பண்றவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுயநலமாய் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீர்கள், மற்றவங்களுக்காக ஜெபிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த உடனே கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்ற, வியாதி மறைந்தது, சர்ம வியாதி போய்விட்டது, யோபு நல்ல ஆரோக்கியமாய் எழும்பி விட்டார். இழந்து போன எல்லா பொருளும் திரும்ப வந்து விட்டது. 10 பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆடு மாடு சொத்துக்கள் எல்லாம் திரும்ப வந்தது. ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் அவரை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, யோபுன்னா ஒரு மரியாதை உண்டாக ஆரம்பித்து விட்டது. யார் அற்பமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அங்கே நீங்கள் மரியாதையோடு வாழும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டீங்களோ அதே இடத்தில் நீங்கள் மரியாதையோடு வாழும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய வேலையில, உங்களுடைய படிப்பில, உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய விவசாயத்தில், உங்களுடைய தொழில் காரியத்தில், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார்.